சின்னத்திரை சீரியல் நடிகை ஸ்வேதா அவங்கள இவளுக்கு வேற யாரோ பெரிய பணக்காரன் கிடைச்சிட்டானோ என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பைல்வான் அவர் பேசி இருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சிய கொடுத்திருக்கு. சின்னத்திரை நடிகை ஸ்வேதா அவங்க ஆதி அவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு பக்கம் ஆதி அவர் எங்க திருமணம் உண்மை, என் மனைவி என்கிட்ட வந்து சேர்ந்துருவா அப்படின்னு வீடியோக்கள் எல்லாம் பதிவிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ஸ்வேதா அவங்க எனக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்ல, அவரு ரொம்ப மோசமானவர் அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு திருமணமானது பொய்ன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா விவாகரத்து நோட்டீஸ் எல்லாம் கூட ஆதி அவருக்கு அனுப்புனத ஆதி அவரு ப்ரூஃப் பண்ணாரு. ஸ்வேதா உண்மையான பொண்ணா இருந்திருந்தா அந்த பொண்ணு நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ண, எனக்கு அவரை பிடிக்கல, அவர் நடந்துக்கிறது பிடிக்கல, நான் வந்து விவாகரத்து வேணும்னு கேக்குறேன் அப்படின்னு வெளிப்படையா இத பத்தி பேசிட்டு போயிருக்கலாமே. அதை எதுக்கு அவங்க மறைக்கணும்? அதுலயே தெரியலையா அவங்க எவ்வளவு வந்து மோசமானவங்கன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டிவி நடிகைகளை கல்யாணம் பண்ணிட்டு படாத பாடு இருக்கே, அது வந்து கூஜா தூக்க வரைக்கும் தான் தூக்க முடியும், அதுக்கப்புறம் முடியலன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி பைல்வான் அவர் பேசியிருக்கிறது இன்னுமே சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ஸ்வேதா வந்து ஆரம்பத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஈக்குவலுக்கு ஆதி இல்லங்காட்டி தான் அவங்க வந்து வேண்டான்னு விட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நடிகை இல்ல, நிறைய நடிகை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பைல்வான் அவரு சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் ரச்சிதா மகாலட்சுமியும் ரெண்டு பேரும் ஆரம்பத்துல காதலிச்சாங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. கடைசியில வந்து ரெண்டு பேரும் ஒன்னா வந்து நடிச்சாங்க, திருமணம் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ரச்சிதா மகாலட்சுமிக்கு நிறைய வாய்ப்பு வந்து அவங்க ரொம்பவே நிறைய சம்பாதிச்சதும் அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா தினேஷ் அவருக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா வந்து அவருக்கு வருமானம் இல்ல அப்படின்னதும் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. படத்தை விட பார்த்தா சீரியல் நடிகைகள் சீரியல் சைடு பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா இருக்கே. லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வேண்டியது, அப்புறம் பிரியறது, இல்லனா தேவையில்லாத முடிவுகளை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றத பார்த்தா எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அங்க வந்து பேசியிருக்காங்க. சொல்ல போனா அமீர் பாவனி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப ரெண்டு பேரும் வாழல. அமீர் அவர் வீட்டுல இருக்காரு, பாவனி அவங்க வீட்டுல இருக்கு. அதே போல அமீர் அவர் வந்து இஸ்லாமியர், பாவனி வந்து ஹிந்து. சொல்ல போனா ரெண்டு பேரும் வந்து எங்க வீட்டை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தனித்தனியா இருக்காங்கன்னு பைல்வான் அவரு இந்த உண்மையை உடைச்சு பேசியிருக்காரு. அங்க மொத்தத்துல சமீபத்துல எல்லாரையுமே அவரு வம்பிழுத்து இப்படி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கிறது இன்னுமே சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு. அதுவும் சின்னத்திரை நடிகை ஸ்வேதா அவங்கள இவளுக்கு அப்படி நல்லா சொன்ன விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல இன்னுமே கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்ன இருந்தாலும் அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மரியாதையா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.